மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எதிரிகள் கூட நேரலையில் இந்த நொடிக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறார். உலகத்திலேயே இலக்கு வைத்து சாராயம் விட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவில் இந்த மாதிரி எவனுமே கேட்டதில்லை. படுவான், நீ கேட்டுட்ட. உரையாற்ற இதோ வருகிறார் தலைவர் விஜய். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம். பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். கதறல் சத்தம் எப்படி இருக்கு? என்ன என்ன தேர்றாங்க? இதோ இங்க இருக்க மதா. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். நம்ம இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னேன். அவன் என்னடா வண்டி வண்டியா பீட் விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நான் என்ன ஜோக்கரா? அரசியல்னா என்னங்க? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா, இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் செம்ம சீனிக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலக உருண்டு உலகமே பூனை கண். காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு சும்மா அதிரதுல விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. ரெண்டு பேரா மாமி? மாநாட்டுல ஆரம்பிச்சதுங்க. இந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துக்கிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்துரு போன அன்னைக்கு நம்மளோட 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்தில் போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள். யார் மேல அன்பு ஜாஸ்தி வைக்கிறவங்க எல்லாம் என் நெஞ்சில் எட்டி உதைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர், இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே. டேய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல. என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுபாவிங்க. ஒன்றியத்துல பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்து விட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். யாருக்கு? யாருக்கோ. ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கும்? தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. நீ யாருன்னு தெரிஞ்சுதான் பேசினிக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு. ஏன்டா கண்ணு கலங்குது? அணை போட்டு ஆத்த வேண்டும், நான் தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. சந்தோஷமா இருக்கும். இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. அதுக்கு என்ன வழி? அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க.
இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா. நீ தனியாள், என் கையில கவர்மெண்டே இருக்கு. ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இத்தனை பட்டு திருந்தலே குரு. இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. அப்பா 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 அப்பா. உறவுனா பேசாம சொத்த பிரியா. சொத்தா உங்க சீக்ரெட் ஓனர் அவ ஒழுங்கா ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருந்திருப்பான். சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, விட்டா சிஎம் ஆயிடுவா போல இருக்க. எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான். என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. ஸ்வீட்னா நீ bloody sweet சித்தப்பா. வேற வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா?